நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது இருளின் அதிகாரத்தினின்று அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் மறுபடி பிறந்திருக்கீங்க. அந்த ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது. எந்த ஒரு சிக்கல், எந்த ஒரு சிறையிருப்பில் இருந்தோ தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரே வழி, அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தான் விடுவிக்கப்பட வேண்டும். என்னுடைய கிரியைகளினால் நான் நீதிமானாகவில்லை, அவர் என்னை நீதிமானாக்கும்படியாக இயேசுவையே எனக்குள்ள நீதியாக வைத்து விட்டார். So I am a world shaker. You are a world shaker. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே பெருகிக் கொண்டே இருக்கிறதுனாலே நீங்கள் இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதங்களிலிருந்து 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு 122வது அவருடைய அனந்த ஞானம், பாதி ராத்திரியிலே பரலோகத்தை குலுக்காதே. ரைட்? மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தர போகிறார். தலைப்பு என்ன? பாதி ராத்திரியில் பரலோகத்தை குலுக்காதே. அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி புரிந்திருக்குது என்றால், ஜெபம் என்றாலே 2 பகுதி தான். நம்ம கேட்கணும், அவர் தரணும். அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. பட் அதுவல்ல ஜெபம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் தேவைகளை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுவதற்கு தேவன் வேறு ஒரு சிறந்த வழியை வைத்திருக்கிறார். அதைத்தான் கற்றுக்கொள்ள போறோம். எப்பொழுதே எழுதப்பட்டுள்ள இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ரைட்? அங்கதானே நம்ம ஆரம்பிக்கணும். நிறைய ஆசீர்வாதங்களை எழுதி தந்திருக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை எழுதி தந்திருக்கிறார். வேற என்ன எழுதி தந்திருக்கிறார்? நீ தலையாதான் இருப்பா, நீ மேலாகத்தான் இருப்பா, உன்னால கூடாத காரியம் ஒன்றுமிராது, பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். இப்படி நூற்றுக்கணக்கான வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள, அல்லது இவைகள் எல்லாம் உங்களை பின்தொடர, அல்லது இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்டா என்ன சொல்லுவார் தெரியுமா? ஜெயிப்பீங்கன்னு சொல்ல மாட்டாரு, தலைகீழ நில்லுங்கன்னு சொல்ல மாட்டாரு, உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். செட் பை அவர் மாஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். ரைட்? First seek his kingdom and his righteousness, so that you shall receive all the return blessing. எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள இந்த பாஸ்டர்மார் தருகிற ஆலோசனையை விட இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஆலோசனை தான் சிறப்பாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் முதலாவது என்ன சொன்னாரு? தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறது என்பதை அறிஞ்சிக்க. ரைட்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்றால், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. அக்கார்டிங் டு கொலோசியன்ஸ் 1:13, நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது இருளின் அதிகாரத்தினின்று அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் மறுபடி பிறந்திருக்கீங்க. அந்த ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதுங்க. அந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது? Not in a natural way, but supernatural way. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுதுமே இயற்கையான வழியில இயங்காது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில தான் இயங்கும். நான் சில உதாரணங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிந்து கொள்ளும். பாருங்களேன், வேதத்துல பழைய ஏற்பாடு சரி, புதிய ஏற்பாடு சரி, அல்லது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் நீங்க வாசித்து தியானிச்சு பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்பட்டது என்றால் சூப்பர் நேச்சுரலா தான் செயல்பட்டு இருக்கிறது. சிறை இருப்புல இருக்கிறாங்க, சிறைச்சாலைக்குள்ள போறாங்க. தேவன் சூப்பர் நேச்சுரலா தான் அவங்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க.
நம்ம பேதுருவை தூக்கி போட்டுறாங்க சிறைச்சாலைக்குள்ள, பவுலையும் சீலாவையும் தூக்கி உள்ள போட்டுறாங்க. நேச்சுரல் வேல அவர்கள் வெளியே வரவில்லை. நேச்சுரல் வேன்னா என்னது? வழக்கு விசாரிச்சு இவன் தப்பு செய்யல, எனவே இவனை விடுதலை பண்ணுங்கள், அப்படி வெளியே வரல. பாருங்க ஐயா, சிறைச்சாலை கதவு தானாகவே திறந்தது. யாருக்கு? நம்ம பேதுருக்கு. நல்லா தூங்குறா, தூதன் வந்து தட்டி எழுப்பி எப்பா வாணி கூப்பிடுற. அவன் எழுப்பும் பொழுது கையிலே கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் அற்புதமாக கட்டவிழ்க்கப்படுகிறது. சிறைச்சாலை கதவு சூப்பர் நேச்சுரலா திறக்குது. பவுலுக்கு சீலாக்கும் அதே கதை தான். அப்போ எந்த ஒரு சிக்கல், எந்த ஒரு சிறையிருப்பில் இருந்தும் தேவன் தமக்கு வைத்திருக்கிற ஒரே வழி, அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் விடுவிக்கப்பட வேண்டும். இதே போல ஒரு வியாதின்னு வைங்க, பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நேச்சுரல் வேலை எந்த வியாதியையும் தேவன் சுகமாக்கவில்லை. எலிசாவும் சுகமாக்கவில்லை, பீட்டர் பவுலும் சுகமாக்கவில்லை. சூப்பர் நேச்சுரலா மட்டும்தான் வியாதியை சுகப்படுத்தினார்கள். அப்படித்தான் தேவனுடைய ராஜ்யம் செயல்படுகிறது. ரைட்? கடன் பிரச்சனை தீரணும், பற்றாக்குறை தீரணும். His ways are always have been supernatural. அவ விதவை பையனை பிடிச்சிட்டு போக கடங்காரங்க வாசல்ல நிற்கிறான். எலிசா ஐடியா கொடுக்கா, ஏமா நீ வீட்டுக்குள்ள போய் சுத்து வட்டாரத்தில் இருந்த பானையெல்லாம் வாங்கி உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை ஊத்து, அந்த பாத்திரமெல்லாம் நிரம்பிடும். அப்பொழுது நீ அந்த எண்ணெயை விற்று அந்த கடனையும் நீ அடைப்பாய். பஞ்சம் தீரும் மட்டும் உனக்கு என்ன செய்யும்? உன் ஜீவனத்துக்கு தேவையாக ஆயில் இருந்து கொண்டே இருக்கும். இஸ் இட் நாட் சூப்பர் நேச்சுரல் வே? புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க ஐயா, நம்ம என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால், தேவனுடைய ராஜ்யத்தில் வந்திருக்கிற நாம், பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ஒரே வழி சூப்பர் நேச்சுரல் வழிதான். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய கையை பிடிச்சு திருக்க மாட்டீங்க. எல்லாவற்றையுமே நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் என்பதை அறிந்து கொள்ளுவீங்க. சரி, புதிய ஏற்பாட்டில் ஒரு பற்றாக்குறை எப்படி தீர்த்தாரு? எங்க? கானா ஒரு கல்யாண வீட்டில் நேச்சுரல் வேலை தீர்த்தாரா, சூப்பர் நேச்சுரலா தீர்த்தாரா? 25,000 ஆண்கள் மாத்திரம். அப்ப 25,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். He did not solve the issue in a natural way. ஐயா, கர்த்தர் எந்த பிரச்சனையையும் இயற்கையான வழியிலே தீர்த்து வைக்கவே இல்லை. இதை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் நான் ஆண்டவரை அப்படியே கையை பிடிச்சி திருக்கிறது இல்லை, அழுது ஜெபிக்கிறது இல்லை, உபவாசம் பண்றது இல்லை. நான் கேட்டுக்கொள்ளுவதை கேட்பதற்கு முன்பதாகவே அவர் எனக்கு தந்து விடுறாருப்பா. அதனாலதான் நான் அந்த புக்கை உங்களுக்கு அடிக்கடி என்ன செய்யறேன், உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர் சொல்றாரு, முக்கியமான புஸ்தகங்க. நான் ஏற்கனவே 5 முறை படிச்சுட்டேன், இப்போ 6வது முறையா படிக்கிறேன். நான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னு ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே அபண்டண்டா வருது. அவர் சொல்றாரு, ரொம்ப தீவிரமா எழுதுறாரு. அவர் எழுதும்போது சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே இவ்வளவு கடினமான வார்த்தைகள்லாம் நான் சொல்லணுமான்னா, எப்பா 2000 வருஷத்துல மதம் வந்து இந்த ஜபத்தை குறித்து தவறா போதிச்சு தவறான பாரம்பரியத்துல மாட்டிக்கிட்டு நீ அதை அழிக்க வேண்டும் என்று சொன்னதுனாலதான் நான் அந்த புஸ்தகம் எழுதுறேன்னு சொல்றாரு. நடு ராத்திரியில அவர் கையை பிடிச்சு திருக்க வேண்டாம், உலகத்தை பரலோகத்தை பற்றி பிடிச்சு குலுக்க வேண்டாம். பாருங்க, 2.5 கோடி ரூபாய் கடன்ல இருந்தேன். குடும்பத்துல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், 3 விதமான வியாதிகள்ங்க. எத்தனையோ 25 வருஷம் நான் ஜோம் பண்ணி பார்த்தேங்க. அழுது புரண்ட, உபவாசம் பண்ண, ஒண்ணும் கிடைக்கல. ரைட்? ஒருத்தர் ஆலோசனை சொன்னார், பிரதர் நீங்க ஒரு செய்யுங்க பிரதர், 1ஆம் மணி நேரத்தில் அவரை தேடுங்க. 1ஆம் மணி நேரம்னா நடுராத்திரி 12ல இருந்து 1 மணி வரைக்கும் அவரை தேடுங்க, உங்க கடன் பிரச்சனை எல்லாம் நீங்குனார். அதையும் செய்து பார்த்துட்டேன், பருப்பு வேகல. ஆகையினால்தான் இந்த தலைப்பு. எந்த தலைப்பு? பாதி ராத்திரியில் பரலோகத்தை குலுக்காத, அது வேலை செய்யாது. ரைட்? ஹல்லேலூயா. அப்போ அவருடைய நீதி, அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால் தேவனுடைய தீர்வு. பிரச்சனை என்று ஒன்று இருந்தால்
தேவை என்று ஒன்று இருந்தால், வியாதி என்று ஒன்று இருந்தால், சிறையிருப்பு என்று ஒன்று இருந்தால், விடுதலை ஒன்லி பை சூப்பர் நேச்சுரல் வே. ஃபர்ஸ்ட் அதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. இரண்டாவது என்ன சொன்னாரு? அவருடைய நீதியை தேட சொன்னார். இதுலயும் உல்டாவா தான் சொல்லி கொடுக்காங்க. அவருடைய நீதி, ஹிஸ் ரைச்சியஸ்னஸ். உன்னுடைய ரைச்சியஸை வச்சு ஆண்டவர்கிட்ட போகவே முடியாதுப்பா. ஏன்? நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தலும் என்று உன்னை படைத்த தேவனுக்கு தெரியும், உனக்கு தெரியும். ரைட்? எனக்கு தெரியுப்பா, என் நீதி எல்லாம் அழுக்கும் கந்தலு தான். ஆனா அவருடைய நீதியை நான் புரிஞ்சிட்ட பார்த்து அல்லேலூயா, எனக்கு குற்ற உணர்வே இல்லைங்க. அவருடைய நீதி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடணும். அது என்ன நீதி தெரியுமா? சிலுவையிலே அவர் நமக்காக சம்பாதித்து வைத்த நீதி. அந்த நீதிக்கு பேரு தேவ நீதி. அந்த நீதி விசுவாசத்தினால் மாத்திரம்தான் வருமே தவிர 1% கூட உன்னுடைய பரிசுத்தத்தினாலேயோ உன்னுடைய ஜபத்தினாலேயோ உன்னுடைய பக்தியினாலோ வராது. இதைத்தான் பவுல் தலையில அடிச்சு எழுதுற. ஐயோ இஸ்ரவேலர்களே, நீங்க விசுவாசத்தினால் வர வேண்டிய தேவ நீதியை குறித்து அறிவு இல்லையே. நீங்க முழங்கால நம்புகிறீர்களே, உங்க பரிசுத்தத்தை நம்புகிறீங்களா? அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? ரோமர் 10வது அதிகாரம் 2, 3, 4வது வசனங்கள். The book of Romans chapter 10 verses from 2 very very important truth. பாருங்கள், தேவனை பற்றி யூதர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆயிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு, அது முட்டாள்தனமான வைராக்கியமா இருக்கிறது. இன்னும் 3வது வசனம், எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். 4வது வசனம் முக்கியமான வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். They were ignorant of God's righteousness. ஐயா, தேவ நீதி என்பது எல்லாருக்கும் இலவசம். அதை விசுவாசித்ததுனால தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். இப்பொழுது நீ தேவ நீதிமானாதான் இருக்கிறார்னு யாருக்கு தெரியலங்க. நீதியை அடைய ஓடுகிறீர்கள். அட்ரஸே இல்லாத ஊருக்கு நீங்க அலைகிறீங்க. எத்தனை வசனம் வேணுங்க உங்களுக்கு? நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக தேவ நீதிமான்களாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த நீதி உங்களுடைய முழங்காலினாலேயோ ஜபத்தினாலேயோ வந்ததல்ல, நீங்கள் விசுவாசத்தினாலேயே தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். There are so many verses to prove this. ரோமர் 5:1 வாசிங்க. விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரோமர் 8:30 வாசிங்க. The book of 2 Corinthians chapter 5 verse 21, very very important word. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அந்த நீதிக்கு பேர் என்ன? தேவ நீதி. அது எப்படி வந்ததா? அவருக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. எனக்கும் நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னுடைய நீதியை தூக்கி என்னுடைய பாவத்தை தூக்கி அவர் மேல வைத்ததுனால அவர் பாவமானார். அவர் மேல இருந்த தேவ நீதியை தூக்கி என் மேல வைத்ததுனால நான் தேவ நீதிமானானேன். அல்லேலூயா. பழுதொன்றுமே என்னில் இல்லை, இயேசுவே எனக்கு நீதியானார். இந்த ஒரு லைனை பிடிச்சிக்க. இயேசுவே எனக்கு நீதி ஆயிட்டாரு. 1 கொரிந்தியர் 1:31 பஞ்ச் பண்றாரு பாருங்க. அவரே எவரே இயேசு கிறிஸ்துவையே நமக்கு தேவ நீதியாக மாற்றிட்டாருப்பா. எப்பா? அவர் தங்குகிற ஆலயமாக நான் இருக்கிறேன். அவருக்குள்ள அவர் என்னவாக இருக்கிறார்? தேவ நீதியாக இருக்கிறார். எனவே நான் தேவ நீதிமான். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். எனவே நீயும் தேவ நீதியாக தான் இருக்கிறார். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார். இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாமானார். நீதியானார், தேவ நீதியானார், இயேசுவே எனக்கு நீதியானார். பழுதொன்றுமே என்னில் இல்லை, யாவரே எனக்கு நீதியானார். இயேசு என் நீதி, இயேசு என் பரிசுத்தம், இயேசுதான் எனக்கு எல்லாமானார். அப்பா
ஆவியான தேவன் உன்னுடைய என்னுடைய ஆவி மனிதனை மாத்திரம்தான் பார்க்கிறாரு. உன்னுடைய ஆத்துமா, அதாவது உன்னுடைய திங்கிங்கும் உன்னுடைய சரீரமும் ஒன்றுக்கும் உதவாது. அழுக்கு, கந்தல். ஆனா ஆவி மனுஷனை பெர்ஃபெக்டட் ஆக்கி சீல் பண்ணிட்டாருப்பா. நான் செய்கிற பாவங்களிலே என்னுடைய ஆவி மனிதன் ஈடுபடக்கூடாது என்பதற்காக எபேசியர் 1:13 அதை சீல் பண்ணிட்டார், அப்பழுக்கற்றதாக மாற்றிவிட்டார். அது அவருடைய ஆனந்த ஞானம். எழுதி இருந்தா ஏற்றுக்கொள்ளுப்பா. நான் பரிசுத்தவான் என்று எழுதியிருக்கு, நான் அதை ஏற்றுக்கொண்ட பாருங்க. என்னை குறித்து என் தேவன் நீ நீதிமான் என்று சொல்லி இருக்கிறாரு, அதை ஏற்றுக்கொண்ட பாருங்க. என்னுடைய கிரியைகளினால் நான் நீதிமானாகவில்லை, அவர் என்னை நீதிமானாக்கும்படியாக இயேசுவையே எனக்குள்ள நீதியாக வைத்து விட்டார். So I am a world shaker. You are a world shaker. உலகத்தை கலக்கிடுவாய் அவர் நாமத்தால், வையகத்தை வாழ வைப்பாய் அவர் பலத்தால். உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்கிற குப்பா சுப்பானே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். ஹல்லேலூயா. ரைட்? அப்போ ஜெபம் என்றால் என்ன என்று சொல்லி சில நிமிடங்கள் பார்க்க போறோம். ஜெபம் என்றால் என்ன இல்லை என்று சொல்லி ஒரு நேரம் பார்த்தோம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன? பாதி ராத்திரியில் பரலோகத்தை குலுக்காத. ரைட்? பாருங்கள், பிரேயர் என்றால் தேவனோடு சகஜமாக பழகுவது ஜெபம். நான் கார் டிரைவ் பண்ணிட்டே போறேன், ரைட்? டிராஃபிக்கே இல்லை, ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்றேன், நான் சகஜமாக பழகிறேன், எனக்கு சாதகமாக எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு, ஆகவே நான் அவர்கிட்ட நன்றி சொல்கிறேன், ஸ்தோத்திரம் சொல்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், எல்லாமே ஜெபம். இரண்டாவது, அவரோடு உறவு கொள்ளுவது ஜெபம். மூன்றாவது, அவரோடு ஐக்கியம் கொள்ளுவது ஜெபம். ரைட்? அடுத்தது என்னது? இந்த ஜெபம் 24/7 நடந்துகிட்டே இருக்குங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணால் இதாங்க ஜெபம். நீங்கள் அதற்குன்னு தலைகீழ நின்று, நடுராத்திரியில் தலைகீழ நின்று, அதிகாலையில் 3 மணிக்கு தலைகீழ நின்று, ஏதாவது கிடைச்சா நீங்கள் போங்க. கிடைக்க மாட்டுங்க. நான் 1/4 நூற்றாண்டு வேஸ்ட் ஆக்கிட்டேங்க. என் சுயபலத்தை நம்புறேன். எப்படியாவது ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு இந்த கடனை தீர்த்தரணும்னு சொல்லி, எனக்கு 10 லட்சம் ரூபா கடன் இருக்கும்போது உபவாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பண்ணுனாங்க, நானும் பண்ணிட்டே இருந்தேன். 2.5 கோடி கடன் ஆயிடுச்சு. ஏன் சுயபலத்தை நம்பினேன். எப்படியாவது ஜெபம் பண்ணி இந்த கடனை அடைச்சலான்னு பார்த்தா பிசாசு பெருசாக்கிட்டான். Thank God for Andrew Womack. Thank God for Paul. Thank God for Caris Bible College. சத்தியத்தை சொல்லி கொடுத்தாங்க. பவுலும் ஆண்ட்ரூவுக்கு எனக்கு சத்தியத்தை சரியாக சொல்லி கொடுத்தார்கள். எழுதி இருக்கிற வசனங்கள்லாம் எனக்கு மாம்சமாயிற்று. அது என்ன சொல்லுகிறது? நீ நீதிமான், நீ பரிசுத்தவான், நீ பரிபூரணமாய் இருக்கிறாய், இயேசு கிறிஸ்து செய்தவைகளோட பெரிய காரியங்களை செய்வாய், நீ தேவனாக இருக்கிறாய், எல்லாம் எனக்குள்ள மாம்சமாயிட்டு. பாருங்க, வியாதியை தேடியும் காணவில்லை, கடன் பிரச்சனையை தேடியும் காணவில்லை, கவலையை தேடியும் காணவில்லை. ஒரே குதூகலங்க, ஒரே கொண்டாட்டங்க, ஒரே ஜாலிங்க, ஒரே பாட்டு எழுதுறதா. ஜாலி ஜாலி ஜாலி, என்னாலும் என் வாழ்வில் ஜாலி ஜாலி. ஏன் ஜாலி? எனக்கு தேவை நீ ஒண்ணுமே இல்லை. 3 வியாதிக்கு 12 வருஷம் மாத்திரை சாப்பிட்டங்க. இப்போ 3 வியாதியை தேடியும் காணவில்லை. நான் ஜாலியா இருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு அந்த கலையை கற்றுத்தர வேண்டுமா இல்லையா? ஜாலியா இருக்கிற கலையை கற்றுக்கொள்ள என் செய்தியை கேளுங்க. நீ ஒரு 10 செய்தி கேட்ட உடனே ஜாலி ஆரம்பிச்சிடும். 10 செய்தி கேட்டுட்டா எனக்கு ஜாலியே வரலன்னு எவனும் சொல்லவே முடியாது. 10 செய்தி கேட்டா எனக்கு இன்னும் பயம் போகல, கூப்பிடுங்க என்னைய, சான்ஸே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. Thank you Master. தேவன் உங்கள் வாழ்வின் மையமாக இருக்கும் பொழுது அவரே தடையின்றி எல்லாவற்றையும் சப்ளை பண்ணிடுறாங்க. தேவன் உங்கள் வாழ்வின் மையமாக இருக்கிறாரா? நீங்க சிலர் நினைக்கலாம், ஐயா நான் என்ன செய்யறேன், ஆசீர்வாதம் டிவி மட்டும் தான் பார்க்கிறேன், நான் ஏஞ்சல் டிவி மட்டும் தான் பார்க்கிறேன். அவ்வளோ அவிசுவாசத்தை தானே அங்கே சொல்லி கொடுக்காங்க.
மனித நீதியை தானே சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆகையினால் தானே நீங்க எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவில் நிற்கிறீங்க. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் அவரை போட்டு குலுக்கி பார்க்குறீங்க, அவரும் இறங்கமானுங்காரு. ஐயா, அவர் ஒரே ஒரு வழியில தான் உனக்கு ஆசீர்வதிக்க முடியும். விசுவாசத்தினால் மாத்திரம்தான் அவரிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும். இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், நீ விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருந்தால் உன்னுடைய தேவைகள் எல்லாம் இயற்கையாகவே சந்திக்கப்பட்டு விடுகின்றன. அநேகர் அந்த தாவீதை தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வைத்தது போல அநேகர் மூலமாக உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆவியானவர் சந்தித்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. இன்னைக்கு பாருங்க, நாங்க கான்ஃபரன்ஸ் நடத்துறோங்க, விசேஷித்த ஜெப கூட்டம் நடத்துவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்? எப்பா, அவர் தான் அந்த ஸ்கீமை கொடுக்கிறாரு, அதுக்கு தேவையான ஆட்களை அவர் கொண்டு வர மாட்டாரா? அவர் தான் அந்த ஸ்கீமை கொடுக்கிறாரு, அதுக்கு வேண்டிய பண ஒத்தாசையை தர மாட்டாரா? அவர் கையை பிடிச்சு ஏன் முறுக்குறீங்க? அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டேங்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று என்னைக்கு நீங்க விசுவாசிக்க போறீங்க? சத்தியத்தை அறிந்தவர்கள் விசுவாசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். என்னுடைய நண்பர் மூலம் பாருங்க, பீகார் ஊழியத்துக்கு என்னை அழைத்தாங்க. சரிங்களா? ஒரு 100 மிஷனரிக்கு ட்ரைனிங் 2 days. அதன் பிறகு ஒரு 2-3 காஸ்பல் மீட்டிங். நான் ஒன்றும் பெருசாக ஜெபமே பண்ணல. எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணல? ஆண்டவரே, நான் போக்கலையும் வரத்திலையும் பாதுகாப்பாக இருக்கணும். நான் ஜெபம் பண்ணல. ஏன்? நான் புறப்படுவதற்கு முன்பதாகவே அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை எனக்கு முன்பதாக அனுப்புகிறார். எனக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் என்னை கையிலே தாங்கி ஏந்தி சொல்லுகிறார்கள். ஏரோப்ளேனில் உட்கார்ந்தவனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, கம்ஃபர்டபுளாக நான் பறக்க போகிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவர். அவ்வளோதாங்க ஏன் ஜெபம். சென்னை ஏர்போர்ட்டில் நிற்கும்போது பிசாசு ஒரு டவுட்டை தர்றான். உன் பருப்பு பீகாரில் வேகாதுங்கிறான். ஏன்னா அந்த கலையை, சுகமளிக்கிற கலையை கற்றுக்கொண்ட பிறகு முதல் முறையாக பீகாருக்கு போகிறேன். 100 மிஷனரிகள் அவர்களை மிராக்கிள் ஒர்க்கராக மாற்ற வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அப்போ அவர் ஆயத்தமாக தான் இருக்கிறாரு. நான் அதுக்கு அழுது புலம்பி கிட்டத்தட்ட 2000 பேர் வந்தாங்க, எல்லா மீட்டிங்கும் சேர்ந்து. பீகாரில் உள்ள ஆதிவாசிகள், ஆண்டவரே எப்படியாவது இன்னைக்கு ஒரு 100 பேரையாவது சுகமாக்கும். எப்பா, அவர்கள் சுகமடைய வேண்டும் என்று உன்னை விட என்னை விட அவர் அக்கறையுள்ள தேவனாய் இருந்ததுனால அவருடைய மகனுக்கு தழும்புகள் உண்டாக்குனார. அவருடைய தழும்புகளால் ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் சுகமாக்கப்பட்டு இருக்கிறார்கள்ங்கிற நாலேஜ் வந்தது பாருங்க. ஒரு 400-500 பேர் சுகமடைந்தார்கள். இந்த சத்தியத்தை அறிய முன்னாலன்னா நானும் என் மனைவியும் என்ன செய்வோம்? விடிய காலம் 1 மணி நேரம் தலைகளை நிற்போம். ஆண்டவரே, என் ஹஸ்பண்டு பீகாருக்கு போகிறாங்க, நீங்கள் தான் பாதுகாப்பாக கொடுக்கணும் ஆண்டவரே, நீங்கள் தான் இவர்கள் மூலமாக அற்புதம் செய்ய வேண்டும். எப்போ நான் ஏற்கனவே அவங்கள சுகமாக்கி விட்டேன், எப்போ நான் ஏற்கனவே உனக்கு முன்பதாக தூதர்களை அனுப்பிட்டேன், நீ என்ன போட்டு தொல்லை பண்ணாத. இதில் அந்த புக்கில் அழகாக எழுதுறாருங்க. தினந்தோறும் காலையிலே 6:30 மணிக்கு ஜெபிப்பாரா. யாரு? ஆண்ட்ரோமக்கு. 1-2 நாள் ஜெபிக்க முடியல. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே எனக்கு காலையிலே 6:30 மணி ஆனாலே நடுக்கமா இருக்குன்னாராம். உடனே ஆண்டவர் சொன்னாராம், ஆண்ட்ரோ 6 மணி ஆனாலே எனக்கு நடுக்கம் வந்துடுது. ஏன் ஆண்டவரே, நீ 6:30 மணிக்கு என்ன கையை பிடிச்சி திருக்குவியேன்னு நான் நடுங்கி போயிருக்கேன்னாராம். ஐ எம் டாக்கிங் சீரியஸ்லி. நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கை வாழலையே. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீங்க பெற்று சமாதானத்தோடு செழிப்போடு வாழவில்லையே. அதனாலதான் ஆண்டவர் இதை கேட்கும்படியான வாய்ப்பை உனக்கு தந்திருக்கிறார். கலாத்தியர் எழுதுறாருங்க, ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் என்னுடைய பிள்ளைகளை நிரப்பி வைத்திருக்கிறேங்கிறாரு. ஆனா நீங்க நடுத்தருவுல எல்லாம் நிற்கிறீங்க, கடன்காரர்களை பார்த்து தூங்காம கிடக்கிறீர்களே. ஏன் நீங்க முழங்கால நம்புறீங்க? ஏன் நீங்க நடுராத்திரி ஜபத்தை நம்புறீங்க? ஏன் நீங்க உபவாச ஜபத்தை நம்புறீங்க? வார்த்தையை நம்ப ரெடியா இல்லை. வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அவைகளே பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? உங்களுக்கு ஒரு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, நெஞ்சில கை வச்சு பேசு. உபவாசம் பண்ணி பார்த்துட்டல, போகல, நான் சொல்றதை செய்ய. கை வை. என்ன வியாதி இருந்தாலும் இப்பொழுதே கை வைங்க. உடம்பு சில ஃபோன் வருது,
ஒரு வியாதி 2 வியாதி சொல்லுவாங்க. இவ்வளவுதானான்னு கேட்டா ஐயா உடம்புல இருந்து ஃபுல்லாவே வியாதி. அதனாலதான் நான் சொல்றேன் பாருங்க, இன்றைக்கு இப்பொழுது உங்க மேல ஒரு பயங்கரமான சுகமளிக்கிற வல்லமையை நான் கட்டவிழ்க்க போகிறேன். உங்கள் வியாதியை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த செய்தியை கேட்கிற நபர்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகமளிக்கிற வல்லமையை நான் கட்டவிழ்க்கிறேன். தலை போசாத்தாரு கேன்சர் வியாதியை மறைந்து போ. செவிட்டு காத நீ திறக்கப்படுவாயாக, குருட்டு கண்ணு நீ திறக்கப்படுவாயாக. வீசின் வியாதி இவரை விட்டு விலகுவதாக. முட்டுவலி, முதுகுவலி, தலைவலி, வைத்தவலி தலை போசாத்தாரு என்னுடைய பிள்ளையை விட்டுவிடு. அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்ட சரீரம் இது. இப்பொழுது பரிபூர்ண சுகம் உண்டாததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இவ்வளவுதாங்க ஐயா. இந்த வேலையை நீ செய்வதுதான் ஜெபம். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யணும் இல்லையா? எங்க இருந்து? எகிப்திலிருந்து விடுதலை பண்ணணும். தேவன் மோசையை கூப்பிட்டு, எப்பா இல்லந்தோறும் என்ன செய்ய, ஜெப கூட்டம் நடத்து அப்படியே சொன்னாரு. மாசத்து ஒரு நாள் கோஷேன்ல ஒரு இடத்துல எல்லாரும் ஒன்னா வரணும், உபவாசம் பண்ணுங்க அப்படியே சொன்னாரு. டேய், உன் கையில இருக்கிற கோலில சூப்பர் நேச்சுரல் பவர் வச்சிருக்கடா, தூள் கலப்புனாருங்க. இல்ல அந்த ப்ராஜெக்ட மோசேட்ட கொடுக்க முன்னால மோசே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது உபவாசம் பண்ணிட்டு நீ எகிப்து போ அப்படியே சொன்னாரு. ஐயா மூக்கை இப்படி பிடிக்க சொன்னாரு. இன்னைக்கு மதம் இப்படி பிடிக்க சொல்லுது, மூக்கை எட்ட பண்ணுங்க. நான் 25 வருஷம் இப்படி ட்ரை பண்ணுங்க, மூக்கை எட்டவே இல்லைங்க. இப்படி சிம்பிளா பிடிச்சிட்டாங்க. ஒரு 10,000 பேருக்கு சுகமாக்கி இருக்கிறேன். கிருபை கிருபை கிருபை. இந்த கிருபை உனக்கு இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. டேவிட் சத்தியத்தை அறிஞ்சவங்க. 40 நாள் சவுலும் சேனையும் பயந்து போய் கிடக்கு. ஆட்டு இடையம் வரா, முந்திட்டு வர்றா, முண்டிட்டு வர்றா. ராஜா 40 நாள் நீங்க வெயிட் பண்ணீங்க, ஒரு 4 hours எனக்கு கொடுங்க. ஜஸ்ட் 4 hours ஆண்டோடைய கையை பிடிச்சு திருக்கி இவன் தலையை எடுக்கிற அப்படியே சொன்னா. ஐயா வாழுவதற்கு உங்களுக்கு லகுவான வழி இருக்கு. பவுலை எடுத்துக்கிடுவோமா? அங்க எருசலேம் துவக்கி இல்லிரிக்க வரைக்கும் ஜெப கூட்டமா நடத்திட்டு இருந்தான். அற்புதங்களை செய்தா, சபையை நாட்டினால். இந்த கூட்டத்தாரோடு இணைந்து கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.